கருத்துக்களை தனது எழுத்துக்களின் மூலமும் ஆராய்ச்சியின் மூலமும் நிறுவி வந்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் அன்பு நண்பர் மா வெங்கடேசன் அவர்களே, எல்லோருக்கும் மேலாக பணம் பெரிதில்லை, பதவி பெரிதில்லை, பேர் பெரிதில்லை, புகழ் பெரிதில்லை, என் பாரத நாடு மீண்டும் பாரின் உருவாக வேண்டும் எனும் லட்சியத்தை நெஞ்சில் நிறுத்தி அதற்காக பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து பணியாற்றி வரக்கூடிய பாரத தாயின் பாச குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓரிரு நிமிடங்களில் எனது சிற்றுரையை நிறைவு செய்ய இருக்கிறேன். இன்விடேஷன்ல பார்த்திருப்போம், அழைப்பது இல்ல. நேற்று 20 தான் வந்துட்டு தயார் பண்ணி அனுப்பணும். நம்ம கட்சியில பொறுத்தளவு எதுவுமே இப்பதான் சொன்னாங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எப்பயாச்சும் இப்பதான் சொன்னாங்கன்னா பரவாயில்ல, நம்ம எப்போதுமே இப்பதான் சொல்லுவோம். திடீர்னு சொல்லி நிகழ்ச்சி நடத்துறதுதான் நம்மளோட வழக்கம், நமக்கு தெரியும். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, பாரதிய ஜனதா கட்சியில நிர்வாகிகளுக்கு வாரத்துல 8 நாள் வேலை கொடுப்பாங்க. ஒரு நிர்வாகி கேட்டார், வாரத்துல 7 நாள் தானே, நீங்க இன்னைக்கு 8 நாள் சொல்றீங்க, அடுத்த வாரத்துல ஒரு நாள் கடன் வாங்கி இந்த வாரத்திலே வேலை செய்ய சொல்லுவாங்க நம்ம கட்சியில. அப்படித்தான் நமக்கு 28ஆம் தேதி, ஆகஸ்ட் மாசம் 28ஆம் தேதி கேசவனாக்கி எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி டெல்லியில இருந்து உத்தரவு வந்திருக்கு, பாரதிய ஜனதா கட்சி ஓபிஎஸ் அணியும் பட்டியல் அணியும் சேர்ந்து நிகழ்ச்சி நடத்த வேண்டும். நாங்க தலைவர்கள் மட்டும்தான் அறிவிக்கப்பட்டிருக்கோம் 2 அணியிலையும், இன்னும் நிர்வாகிகள் யாருமே போடல. ஆனா செய்யணும்னு சொல்லிட்டாங்க. தலைமை என்ன சொல்லுதோ அதேபடி செஞ்சு காட்டுறவன் தான் தொண்டன். நாமளும் உண்மையான தொண்டர்கள். அதனால செய்யலான முடிவு பண்ணி இது என்னைக்கு நடத்தணும்னா ஆகஸ்ட் 31 நடத்தணும். 28 நைட்டு சொல்றாங்க, 29, 30 2 நாள் தான் இருக்குது. 31 முதல்ல இந்த நிகழ்ச்சியை சென்னையில திட்டமிட்டோம். 31 சென்னையில விநாயகர் ஊர்வலம். அன்னைக்கு நான் முதற்கொண்டு எல்லாருமே அதுதான் இருப்போம். அன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் வேற எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனால நாம என்ன சொன்னோம், ஒரு 1ஆம் தேதி வச்சுக்கலாமா, வச்சுக்கலாம் அப்படின்னு. ஆனா ஐயா கார்வேந்தன் அவர்கள் 1ஆம் தேதி அவருடைய டேட்டு கிடைக்கலங்கிறதால எனது அருமை என்னென்ன மா வெங்கடேசன் அவர்கள்ட்டையும் கொஞ்சம் வேண்டுகோள் விடுத்து 2ஆம் தேதி வச்சுக்கலாம்னு வச்சிருக்கிறோம். சரி, அது என்னது முக்தி திவாஸ், நாடு முழுவதும் ஏன் நம்ம அனுசரிக்கணும் அப்படின்னா, வரும்போது யாரோ ஒருத்தர் மாநில பேச்சாளர் சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டார், அது என்னைக்கு விடுதலை தினம் போட்டிருக்கீங்க, விடுதலை தினம் என்னைக்கு, நம்ம சுதந்திர தினமா, ஆகஸ்ட் 15? நமக்கு தெரியும் ஆகஸ்ட் 15 தான் சுதந்திர தினம், ஸ்டாலினுக்கு தான் தெரியாது. ஆகஸ்ட் 15, ஜனவரி 26, டிசம்பர் மாத்தி சொல்லுவாரு. இது அந்த விடுதலை தினமா, அதுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னாரு. அதற்காக தான் அந்த மாதிரி சந்தேகம் வரக்கூடாதுன்னு முக்தி திவாஸ்னு நாடு முழுவதும் எப்படி அறியப்படுகிறதோ அதையே நம்ம அழைப்புதல போட்டிருக்கிறோம், பேனர்ல போட்டிருக்கிறோம். அதை இந்தியிலிருந்து நேரடியா மொழிபெயர்க்கும் போது விடுதலை தினம். அது என்ன விடுதலை, எதிலிருந்து விடுதலை வாங்கினார்கள்? நமது பட்டியலணி மாநில தலைவர் சொன்னது போல இங்கிலீஷ்காரன் என்ன செஞ்சிட்டானா, 1871ஆம் வருஷம் சிடிஏ ஒரு சட்டம், கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட், குற்ற பரம்பரை சட்டம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தான். அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, சில ஜாதி மக்கள் இருக்கிறாங்கல்ல, பிறப்பின் அடிப்படையிலே அவங்க குற்றவாளிகள். அவன் குற்றம் செஞ்சிருக்கிறான், செஞ்சிருக்கிறதெல்லாம் கிடையாது. இந்த ஜாதியில நீ பிறந்துட்ட அப்படின்னா நீ ஒரு குற்றவாளி, போலீஸோட கண்காணிப்புலயே இருப்ப. அதை பத்தி விவரமா நம்ம தலைவர்கள் பேசுவாங்க. அப்படி 1871 குற்ற பரம்பரை சட்டம் கொண்டு வந்துட்டான். எவ்வளவு மிகப்பெரிய கொடுமை! எல்லா ஜாதியிலும் குற்றம் செய்யக்கூடிய ஆள் இருப்பான். ஜாதிக்கும் குற்றத்துக்கும் சம்பந்தம் இல்ல. எல்லா மதத்திலையும் குற்றம் செய்யக்கூடிய ஆட்கள் ஒரு சில அசாமிகள் இருப்பான். மதத்துக்கும் குற்றத்துக்கும் சம்பந்தம் இல்ல. ஆனா நீ இந்த ஜாதியில பிறந்துட்டுங்கிற ஒரே காரணத்துக்காகவே நீ குற்றவாளி சொன்னா அது மிகப்பெரிய மோசமான விஷயம். பை பர்த்டே கிரிமினல் சொல்லக்கூடாது சொல்லி அங்கங்கே போராட்டம் வந்தாலும் கூட நாடு 1947 சுதந்திரம் அடைஞ்சி 1950 நடந்துட்டு குடியரசு ஆகி 1952 ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி இங்கிலீஷ்காரன் கொண்டு வந்த இந்த குற்ற பரம்பரை சட்டத்தை நாம ரத்து பண்ணணும். ஆகஸ்ட் 31 அந்த சட்டத்தை ரத்து பண்ணதால விடுதலை, இந்த மக்களுக்கு எல்லாம் விடுதலை தானே. அதனாலதான் இந்த விடுதலை தினம் நாடு முழுவதும் அனுசரிக்கிறோம். இந்த குற்ற பரம்பரையில யாரெல்லாம் சேர்ந்திருந்தாங்கன்னா, குறிப்பா டிஎன்டி சொல்லுவாங்க, தமிழ்ல சீர்மரபினர், அப்புறம் நோமாடிக் ட்ரைப்ஸ் சொல்லுவாங்க, செமி நோமாடிக் ட்ரைப்ஸ் சொல்லுவாங்க. இவங்க எல்லாத்தையும் சேர்த்து குற்ற பரம்பரை சட்டத்துல வச்சிருந்தாங்கல்ல. இப்ப அந்த சட்டத்திலே அவங்களை வெளில கொண்டு வந்து குற்றவாளிகள் இல்லைன்னு கொண்டு வந்து அவங்களுக்கான நலத்திட்டங்கள் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் வாஜ்பாய் அவர்கள் பிரைம் மினிஸ்டரா இருக்கும் பொழுது சில முயற்சிகளை தொடங்கிட்டோம். 2014 பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரா வந்ததுல இருந்து இந்த சீர்மரபினர் தமிழகத்துல மட்டும் இந்த டிஎன்டி சீர்மரபினர் தமிழ்ல 68 ஜாதி இருக்கு தமிழகத்துல மட்டும். நாடு முழுவதும் நிறைய இருக்கிறாங்க.
இந்த மக்களுக்கு நரேந்திர மோடி அரசாங்கம் என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் செய்திருக்கிறது சொல்லி அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த முக்தி தீபம் விடுதலை தினம் அதை முன்னிட்டு நம்ம கருத்தரங்கம் நடத்தி அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறோம். இப்ப நம்ம அஜீஸ் நகர்ல இருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க. உண்மையாவே இந்த சட்டத்தால பாதிக்கப்பட்டவங்க. இன்னைக்கு நரேந்திர மோடி அரசாங்கத்தோட நலத்திட்டங்களால பல்வேறு நலன்களை அனுபவிக்கக்கூடிய மக்கள் அவங்களையும் கூப்பிட்டுருக்கிறோம், நம்ம கட்சி நிர்வாகிகளையும் கூப்பிட்டுருக்கிறோம். இப்ப அவங்க என்ன செய்வாங்க, அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போயிட்டு இன்னைக்கு நம்ம மாவீரேசன் அவர்களும் ஐயா கார்வேந்தன் அவர்களும் மோடி அரசாங்கம் என்னென்னலாம் செய்திருக்குன்னு சொல்லி எடுத்துரைப்பாங்களே, இதெல்லாம் அவங்க ஊர் மக்கள்கிட்ட போய் சொல்லுவாங்க. அந்த அஜித் நகர் ஃபுல்லாவே இந்த சீர்பார்ப்பினர் மக்கள் தான் இருக்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்க. நிர்வாகிகளா இருக்கக்கூடிய நாம எல்லாரும் என்ன செய்யணும்னா, பல்வேறு வகையில சோசியல் மீடியாவா இருக்கட்டும், இல்ல ஒருத்தரோட ஒருத்தர் பேசும்போதும் சரி, எப்படி பிசி மக்களுக்கு இந்த பல்வேறு நலத்திட்டங்களை நரேந்திர மோடி செய்கிறாரோ, எப்படி எம்பிசி மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்களை செய்கிறார்களோ, எப்படி எஸ்சி மக்களுக்கும் எஸ்டி மக்களுக்கும் நிறைய செய்கிறாரோ, அதே போல தமிழகத்தில் டிஎன்டி என்று அறியப்படக்கூடிய 68 சமுதாய மக்களுக்கும் நரேந்திர மோடி அரசாங்கம் இவ்வளவு நலத்திட்டங்களை செய்து வருகிறது என்று நீங்கள் நாட்டு மக்களிடத்திலே, தமிழ்நாட்டு மக்களிடத்தை எடுத்து சொல்ல வேண்டும். அதுதான் இந்த கருத்தரங்கத்தோட நோக்கம். அதனால நீங்க எல்லோரும் ரெண்டு தலைவர்களும் அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் முக்கியமான விஷயம் கூர்ந்து கவனிச்சு அதை நம்ம பகுதி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் என்று மட்டும் கேட்டுக்கொண்டு இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.